அனைத்து தமிழ் மக்களுக்கும் கணேஷின் பணிவான வணக்கம். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், மார்க்கெட் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ நேற்று எப்படி க்ளோசிங் வச்சாங்களோ ஸோ அதே மாதிரியே க்ளோசிங் இன்னைக்கு நடந்திருக்கு. ஸோ நேற்று ஒரு செல் சைடு கொடுத்து ஸோ செகண்ட் ஹாஃப்ல பார்த்தீங்கன்னா ஒரு பை சைடு க்ளோசிங் நடந்தது. ஸோ இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் நடந்திருக்கு. பட் நேற்று ஒரு பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸுக்கான ஒரு ஸ்ட்ராங்கான ஃபைட் மாதிரி தான் நேற்று கேண்டில் ஃபார்ம் ஆயிருந்தது. பட் இன்னைக்கு அந்த மாதிரி கிடையாது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ஹேமர் கேண்டில் ஃபார்ம் ஆயிருக்கு. அதாவது பார்த்தீங்கன்னா பையர்ஸ் கொஞ்சம் கம்ப்ளீட்டா உள்ளார வந்த மாதிரி தான் ஸோ மார்க்கெட் கேண்டில்ஸ் லாஸ்ட் க்ளோசிங் கேண்டில் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இது பேங்க் நிஃப்டில மட்டும் தானே அப்படின்னு கேட்டீங்கன்னா நிஃப்டி 50, ஃபின் நிஃப்டி, சென்செக்ஸ், ஸோ மிட் கேப் நிஃப்டியை தவிர ஸோ மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பையர்ஸ் உள்ளார என்ட்ரி கொடுத்துருக்காங்க. ஓகே, இது கண்டினியூ ஆகுமா அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாஸ் பார்த்துட்டு வந்துடலாம். ஸோ பேங்க் நிஃப்டி, பேங்க் எக்ஸ் எல்லா ஸ்கிரிப்ட்லயுமே பார்த்தீங்கன்னா கால் ஆப்ஷனை செல் பண்ணி புட் ஆப்ஷன் பை பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் நிஃப்டி 50 அண்ட் சென்செக்ஸ்ல பார்த்தீங்கன்னா கால் ஆப்ஷன் ஹெவியா செல் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி எப்பெல்லாம் ரைட்டிங் ஹெவியா நடக்குதோ அப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சைட்வேஸ் எடுக்கிறதுக்கான ஒரு சான்சஸ் இருக்கு. ஸோ ஈக்குவலா இருந்தா கூட ஒரு பெரிய மூவ்மெண்ட் கொடுத்துடலாம். ஏன்னா ஈக்குவல் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா கால் ஆப்ஷன் சைடு புட் ஆப்ஷன் சைடு ஈக்குவலா இருந்துச்சு அப்படின்னா கேஷ் ஃப்ளோ இன்னைக்கு சரியா இல்லைன்னு அர்த்தம். ஸோ நாளைக்கு மேபி நல்ல ஒரு கேஷ் ஃப்ளோ இருக்குன்னு அர்த்தம். ஸோ அதே மாதிரி ஏதாவது ஒரு பக்கம் செல் பை இருந்தா கூட கொஞ்சம் வாலட்டிலிட்டி. ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு பக்கம் ஒரு ஹெவியான செல் கேஷ் ஃப்ளோ நடந்திருந்தது அப்படின்னா ஸோ கண்டிப்பா ஒரு சைட்வேஸ் எடுக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஏன் அப்படின்னா இப்போ கால் ஆப்ஷன் சைட்ல நிறைய அமௌண்ட்டை போட்டிருந்தாங்க, போட்டு செல் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு சைட்வேஸ் எடுத்தா அவங்களுக்கு லாபம் கிடைக்கும். இல்லைன்னா மேற்கொண்டு மார்க்கெட் இறங்கினா அவங்களுக்கு லாபம் கிடைக்கும். ஸோ இறங்கணும் இல்லைன்னா சைட்வேஸ் எடுக்கிறதுக்கான சான்சஸ் நாளைக்கு இருக்கிற மாதிரி தான் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா க்ளோசிங் நமக்கு காட்டுது. ஓகே, நெக்ஸ்ட் என்எஸ்சில மொத்தம் பார்த்தீங்கன்னா 2938 ஸ்டாக்ஸ் ட்ரேட் ஆயிருக்கு. ஸோ அதில் அட்வான்ஸ் பார்த்தீங்கன்னா 1617, டிக்ளைன்ஸ் 1639, அன்சேஞ்ச் 82. ஸோ 52 வீக் ஹைல 45 ஸ்டாக்ஸும் 52 வீக் லோல பார்த்தீங்கன்னா 17 ஸ்டாக்ஸ். ஸோ மார்க்கெட் ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இறங்கினா கூட ஒரு செகண்ட் ஹாஃப்ல வேகமா ஏறுது ஒரு 2 நாளாவே. அதை பேஸ் பண்ணி தான் 52 வீக் ஹைலலாம் பார்த்தீங்கன்னா 45 ஸ்டாக்ஸ் நமக்கு க்ளோசிங் காட்டுது. ஓகே, ஸோ செக்டார் வைஸ் ஏதாவது ஒரு பாசிட்டிவ் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லாமே நெகட்டிவ் தான். பட் ரெக்கவரி அண்ட் நெகட்டிவ் க்ளோசிங். ஸோ நல்லா புரிஞ்சுக்கங்க, ஃபுல்லா இறங்கி ஒரு நெகட்டிவ் க்ளோசிங் கிடையாது. ஸோ இறங்கி மேலே வர்றப்பதான் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு நெகட்டிவ் க்ளோசிங். ஸோ அது மட்டும் இல்லாமல் எல்லா செக்டாருமே ஒரு பெரிய நெகட்டிவ் க்ளோசிங் கிடையாது. எல்லாமே ஒரு -0.76, 0.13 அந்த மாதிரி தான் க்ளோசிங் நடந்திருக்கு. ஸோ இந்த டேட்டாஸ் வச்சு பார்க்குறப்ப ஸோ நாளைக்கு ரெக்கவரி ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் ஹைவேட்டேஜ் ஸ்டாக்ஸ். ஸோ ஹைவேட்டேஜ் ஸ்டாக்ஸ்ல எம்என்டம் கொஞ்சம் நல்லா இறங்கி இருக்கு. மாருதி கிட்டத்தட்ட -169 பாயிண்ட் பக்கம் டவுன் ஆயிருக்கு. ஸோ ஹைவேட்டேஜ் ஸ்டாக்ஸ் பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு பேங்கிங் ஸ்டாக்ஸை விட்டுடுங்க, பேங்கிங் ஸ்டாக்ஸ் ரெக்கவரி. பட் மற்றபடி பார்த்தீங்கன்னா ஒரு எம்என்டம், ஸ்ரீராம் ஃபைனான்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு -0.12% தான். ஸோ ஹைவேட்டேஜ் ஸ்டாக்ஸ்ங்கிறது கொஞ்சம் கன்ஃபியூஷனாக தான் இருக்கு. ஏன்னா பேங்க் நிஃப்டி ஸ்டாக்ஸ் மட்டும்தான் கொஞ்சம் ரெக்கவரி க்ளோசிங், ரெக்கவரி அண்ட் நெகட்டிவ் க்ளோசிங். ஸோ மற்ற ஸ்டாக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நார்மலி பார்த்தீங்கன்னா ஒரு செல் சைட் க்ளோசிங் தான் காட்டுது. ஸோ இது 50-50 சான்சஸ் தான். ஒரு ஹைவேட்டேஜ் ஸ்டாக்ஸ் இன்னைக்கு கொடுத்துருக்கிற டேட்டா ஒரு 50-50 சான்சஸ் மாதிரி தான் தெரியுது. ஸோ இந்த டேட்டாஸ் வச்சு நம்ம எந்த ஒரு டிசிஷனும் எடுக்க முடியாது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நம்ம டெக்னிக்கல் சைடு போய் பார்க்கலாம். அந்த இடத்துல ஏதாவது சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் இருக்கா அப்படின்னு. ஸோ டெக்னிக்கல் சைடு பார்த்தோம் அப்படின்னா பேங்க் நிஃப்டி ஒரு சப்போர்ட் ரேஞ்சை டச் பண்ணிட்டு தான் ஸோ நல்ல ஒரு ரெக்கவரி எடுத்துட்டு இருக்கு. கிட்டத்தட்ட இந்த இடம் 61,921 ஒரு டபுள் பாட்டம் சப்போர்ட்டா தான் எடுத்துட்டு மேலே வந்துட்டு இருக்கு. ஸோ ஹையா பிரேக் அவுட் பண்ணா கண்டினியூஸா இன்னொரு 300 பாயிண்ட்ஸ் மேலே வரதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ அப்படி இல்லாம கொஞ்சம் கீழே இறங்கி ஓப்பன் ஆனா கூட இந்த 61,921ங்கிறது அகைன் சப்போர்ட்டா ஒர்க் ஆகக்கூடிய சான்சஸ் இருக்கு. ஸோ மேக்ஸிமம் சப்போர்ட் ஜோன்லயே பை ஃபோக்கஸ் பண்ணலாம். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் செல்லிங் இருந்தா கூட ஸோ செகண்ட் ஹாஃப்ல நல்ல ஒரு சப்போர்ட் எல்லாம் எடுத்துட்டு இருக்கு. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா ஹையா பிரேக் அவுட் பண்ணா ஸோ நம்ம பை சைடு டார்கெட் பிளேஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ பேங்க் நிஃப்டி அண்ட் பேங்க் எக்ஸ் ரெண்டுமே அதே மாதிரி தான். ஸோ சாரி, ஃபர்ஸ்ட் பார்த்தது நம்ம பேங்க் எக்ஸ் 61,921. ஸோ பேங்க் நிஃப்டியோட சப்போர்ட் ஜோன் இந்த இடம் தான் 54,696. ஸோ அந்த ஜோன்
ஸோ இந்த இடம் தான். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா நாளைக்கான சப்போர்ட் ஜோன். ஸோ ஹையாக பிரேக் அவுட் பண்ணால் இதுவுமே பார்த்தீங்கன்னா ஒரு 200 to 300 பாயிண்ட்ஸ் பக்கம் மேலே வரதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ பேங்க் நிஃப்டி அண்ட் பேங்க் எக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பை எடுக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் இதோட ஹை வெயிட்டேஜ் ஸ்டாக்ஸ் ஹெச்டிஎஃப்சி, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, ஐசிஐசி எல்லாமே பார்த்தீங்கன்னா கீழே இறங்கினா கூட க்ளோசிங் வந்து ஒரு ரெக்கவரி அண்ட் நெகட்டிவ் க்ளோசிங் தான். ஸோ அதனால மேலே வரதுக்கு சான்சஸ் இருக்கு. ஓகே, நிஃப்டி 50. ஸோ நிஃப்டி 50 பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ஒரு லாஸ்ட் அண்ட் என்ன சொல்றதுன்னா ஒரு டெட் ஜோன்ல தான் நிற்குது. இதையும் பிரேக் அவுட் பண்ணிட்டு க்ளோஸ் வச்சாதான் ஒரு நல்ல செல்லிங். ஸோ அது வரைக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு பைங் தான் எடுக்கும். க்ளோஸுக்கு மேலே ஓப்பன் ஆனால் பை சைடு ஃபோக்கஸ் பண்ணலாம். க்ளோஸுக்கு கீழே ஓப்பன் ஆனால் மட்டும் செல் சைட் ஃபோக்கஸ் பண்ணி இன்னைக்கு லோ வரைக்கும் டார்கெட் வந்து மெயின்டைன் பண்ணிக்கலாம். ஸோ நிஃப்டி 50 அண்ட் சென்செக்ஸ் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஒரு க்ளோஸுக்கு மேலேயா கீழேயா ஓப்பன் வச்சு தான் பார்த்தீங்கன்னா நாளைக்கான ட்ரெண்டை வந்து நம்மளால வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா ஃபின் நிஃப்டி. ஸோ ஃபின் நிஃப்டி ஆஸ் யூஷுவல் பேங்க் நிஃப்டி மாதிரி தான் ஒரு ஹேமர் கேண்டில் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ ஹையாக பிரேக் அவுட் பண்ணால் 26,520 வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து மிட் கேப் நிஃப்டி. ஸோ மிட் கேப் நிஃப்டி ஆஸ் யூஷுவல் சென்செக்ஸ் அண்ட் நிஃப்டி மாதிரி தான். ஏன்னா நல்ல ஒரு ரெட் கலர் கேண்டில், அதாவது ஓப்பன் அண்ட் ஹை சேமா போட்டு ஒரு ரெட் கலர் கேண்டில் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ ஓப்பன் அண்ட் ஹை சேமா இருந்தாலே ஒரு ஒன் சைட் செல்லிங் மார்க்கெட் தான். பட் இது வந்து ரெக்கவரி க்ளோசிங் நடக்கல. மிட் கேப் நிஃப்டியில் ஃபுல்லாக இறங்கினமா தான் க்ளோசிங் வந்து ஆயிருக்கு. ஸோ க்ளோஸுக்கு கீழே ஓப்பன் ஆனால் அகைன் வந்து செல்லிங் எடுக்கிறதுக்கான சான்சஸ் வந்து மிட் கேப் நிஃப்டியில் வந்து இருக்கு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா நாளைக்கான கண்டிஷன்ஸ். ஸோ கிஃப்டி நிஃப்டி எல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னா, ஸோ கிஃப்டி நிஃப்டியும் பார்த்தீங்கன்னா ஒரு சப்போர்ட் ஜோன்ல தான் ரெக்கவரி மேலே வந்துட்டு இருக்கு இந்த இடம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் 24,654க்கு மேலே தான் இப்போதைக்கு. இதுக்கு மேலே க்ளோஸ் ஆயிடுச்சு அப்படின்னா ஸோ கண்டினியூஸாக பை எடுக்கிறதுக்கான சான்சஸ் வந்து கிஃப்டி நிஃப்டியில் வந்து இருக்கு. ஸோ மற்றபடி இன்னைக்கு யூஎஸ் என்ன சொல்றதுன்னா டாலர் வெர்சஸ் இந்தியன் ரூபி எப்படி இருக்குன்னா கிட்டத்தட்ட 85.95 கிட்டத்தட்ட டாலர் ரேட் எல்லாம் ஃபுல்லா வந்து ஏறி இருக்கு இந்தியன் ரூபியை கம்பேர் பண்றப்ப. ஸோ நல்லா 85.15 இருக்கு. ஸோ இந்த மாதிரி நல்லா ஏறிட்டு இருக்கிறப்ப நமக்கு ஆஸ் யூஷுவல் தெரியும் கண்டிப்பா வந்து கொஞ்சம் செல்லிங்க்கும் பாசிபிள்ஸ் தான் இருக்கு அப்படின்னு. ஸோ இங்கே தான் கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்கு. ஸோ நாளைக்கு காலையில் வேணால் நான் அப்டேட் பண்ணுறேன் இதோட க்ளோசிங் வந்து பார்த்துட்டு. ஸோ மார்னிங் வீடியோவில் வேணால் நான் வந்து அப்டேட் பண்ணுறேன். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா நாளைக்கான கண்டிஷன்ஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து க்ரூட் ஆயில் பார்க்கலாம். ஸோ க்ரூட் ஆயில் கிட்டத்தட்ட ஒரு 1130 இருந்து ஒரு ஃபால் ஆனது 311 இருந்து 199 கிட்டத்தட்ட ஒரு 100 பாயிண்ட்ஸ் பக்கம் ஃபால் ஆயிருக்கு. ஸோ இப்போதைக்கு வந்து க்ளோசிங் ஜோன் தான். ஸோ செல்லிங் தான் இப்போதைக்கு பொறுத்த வரைக்கும். ஸோ இந்த இடத்தையும் பிரேக் அவுட் பண்ணிடுச்சு. ஸோ செல்லிங் தான் பாசிபிள். அதோட டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா 5,188. ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 40 to 50 பாயிண்ட்ஸ் பக்கம் டவுன் சைடு எடுக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ ஈவினிங் மேலே இது எப்படி கிரியேட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு அப்படின்னா ஒரு டபுள் பாட்டம் கிரியேட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ இன்னும் இருக்க டைமு. ஸோ மேபி இந்த செல்லிங் வந்து 5,188 வந்துட்டு அகைன் மேலே வந்து இந்த நெக்லைன் 5,276க்கு மேலே க்ளோசிங் வச்சது அப்படின்னா ஸோ இங்க இருந்து பை வந்து 5,357 வரைக்கும் பை ஆகும். ஸோ இதெல்லாம் நடக்கணும், பார்க்கலாம். ஸோ இந்த பேட்டர்ன் வந்து இப்படிதான் கிரியேட் ஆகிற மாதிரி தெரியுது. ஸோ நாம என்ன பண்ணலாம், ஒரு பேப்பர் ட்ரேடிங்காக என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸோ செல்லிங் வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம் 5,188 வரைக்கும். ஓகேங்களா, இந்த இடத்துல 40 to 50 பாயிண்ட்ஸ் வரைக்கும் கிடைக்கும். அப்படி இல்லை அப்படின்னா இந்த டபுள் பாட்டம் பேட்டர்ன் கிரியேட் ஆகாம இந்த இடத்துல மார்க்கெட் கீழே வராம அகைன் வந்து 5,276 வந்தது அப்படின்னா ஸோ இங்க இருந்து வந்து செல்லிங் பாசிபிள். ஸோ இப்போதைக்கான ரெசிஸ்டன்ஸ் வந்து 5,276. ஓகேங்களா, ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லா வந்து தான் பண்ணி ஆகணும் க்ரூட் ஆயில், வேற வழி கிடையாது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து நேச்சுரல் கேஸ். ஸோ நேச்சுரல் கேஸை பொறுத்த வரைக்கும் ஸோ இப்போதைக்கு 286.9ங்கிறது தான் ஒரு சப்போர்ட் ஜோன். ஒரு ட்ரிபிள் பாட்டம் சப்போர்ட் வந்து எடுத்திருக்கு 286.9. ஸோ இதுக்கு தாண்டிக்கு மார்க்கெட் கீழே க்ளோசிங் வச்சா ஒரு ஃபாலிங் வந்து எதிர்பார்க்கலாம். 284 வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் வந்து நேச்சுரல் கேஸ்ல வந்து இருக்கு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ க்ரூட் ஆயில் மறுபடியும் சொல்லிடுறேன், கொஞ்சம் கன்ஃபியூஷனாக தான் இருக்கும். இப்போதைக்கு வந்து செல்லிங் இந்த இடம் பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ இந்த இடம் கீழே வரல அப்படின்னா மேலே வருதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த இடத்துல டபுள் டாப் ரெசிஸ்டன்ஸ் எடுக்கும் 5,276ல. சப்போஸ் இந்த இடத்துல செல்லிங் ஒர்க் அவுட் ஆயிட்டு மேலே வந்தால் இந்த இடத்துல பிரேக் அவுட் பண்ணால் பையிங் வந்து போகலாம். இந்த இடத்துல அகைன் வந்து செல்லிங் வந்து பண்ணக்கூடாது. ஸோ இப்போதைக்கான ஈவினிங் சப்போர்ட் வந்து 5,188, செல்லிங் வந்து 5,188 வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ்,
ஸோ பார்க்கலாம் எந்த மாதிரி வந்து நடக்குதுன்னு. ஸோ நாளைக்கு வந்து ரெக்கவரி மார்க்கெட் வந்து ஹேமர் கேண்டல் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ மேபி ஹையாக பிரேக் அவுட் பண்ணால் நல்ல ஒரு ரெக்கவரி மார்க்கெட் வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ப்ரிடிக்ஷன் வீடியோட நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.